வணக்கம். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் மோமோஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் கோஸ், கேரட், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சட்னி அரைக்கிறதுக்கு 2 தக்காளி வேக வச்சு எடுத்து, காஞ்ச மிளகாய் எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட், கோஸ் எல்லாமே போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும், பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கோங்க, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொத்தமல்லி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு இதெல்லாம் ஆற வச்சு அரைக்கணும். தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஆற வச்சு லைட்டாக ஒரு சர்க்கரை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மோமோஸ் இப்போ மடித்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஷேப் நம்ம என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். வெஜ் மோமோஸ் இல்லைன்னா நான்வெஜ் மோமோஸ் கூட நீங்கள் செய்யலாம். சிக்கன்லேயும் வச்சு செய்யலாம் நீங்கள். இப்போ நம்ம இட்லி பாத்திரம் எடுத்து தண்ணி கொதிச்ச அப்புறமா மோமோஸை நம்ம வச்சு மூடி வச்சுருங்க. வேகணும், நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துட்டோன்னே எடுங்க. சுவையான வெஜ் மோமோஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிவி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.